ரொம்ப சோம்பேறியா இருக்கா? ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க டைம் இல்லையா? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்ப 10 நிமிஷத்துல ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்க. ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் லஞ்சுக்கு பேக் பண்றதுக்கு இந்த மோர் குழம்பு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இந்த மோர் குழம்ப உருளைக்கிழங்கு இல்லைன்னா சிப்ஸோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். வேலைக்கு போறவங்க பேச்சுலர்ஸ் கூட இந்த மோர் குழம்பு வந்து ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மோர் குழம்பு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு, அதுவும் வெண்டிக்காயை வச்சு செய்யக்கூடிய வெண்டிக்காய் மோர் குழம்பு செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 கப்பு இந்த மாதிரி கட் பண்ண வெண்டிக்காயை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த வெண்டிக்காயை வதக்கி விட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் வதக்கிட்டேன். வெண்டிக்காயோட பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, இது மாறாம இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். மோர் குழம்போட கூடுதல் சுவைக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல இந்த அளவு தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுல ஊற வச்ச துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் துவரம்பருப்பை வந்து ஊற வச்சிருந்தேன். இந்த துவரம்பருப்பு சேர்க்கறதுனால மோர் குழம்பு நல்ல திக்காவும் வாசமாவும் இருக்கும். கூடவே சீரகம் 1 டீஸ்பூன், 3 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் 1/2 கப்பு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஸ்மூத்தா மோர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தயிரை வந்து நீங்க கடைஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஆனா கடைஞ்சோம்னா கொஞ்சம் திப்பியா இருக்கும். மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கிறப்பதான் தயிர் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட் வெண்டைக்காய் வதக்கின அதே பேன்லயே 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறப்ப மோர் குழம்பு வந்து நல்ல வாசமா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய வச்சுக்கணும். இது பொரிஞ்சதும் 1/4 கப்பு சின்ன வெங்காயத்தை 1க்கு 2 இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் சேர்க்கிறப்ப இந்த மோர் குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, 2 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல கடைசியா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு இப்போ இதுல சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இதுல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்டோட வெண்டைக்காயை நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து வதக்கி சேர்த்ததுனால வெண்டைக்காயை மேற்கொண்டு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜார்ல தயிர் வந்து மோரா அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும். குழம்பு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கங்க. இந்த மோர் குழம்பு நல்லா தளத்தளம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்கிற மாதிரி கூடி வரும்ல, அப்போ வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா தயிர் வந்து ஃபுல்லா திரிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பபிள்ஸ்லாம் வந்து கொதி வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ லாஸ்டா கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து மாறும். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்ப உருளைக்கிழங்கு பொரியல், கீரை அண்ட் அப்பளத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அடடா, அம்புட்டு ருசியா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.